திருத்தணி தொகுதி தாவேகா வேட்பாளர் சத்யகுமார் மற்ற நிர்வாகிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதாக புகார். வேட்பாளரை மாற்றக் கோரி தாவேகாவினர் சாலை மறியல். திருத்தணியில் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் திருத்தணி தொகுதி வேட்பாளர் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தாவேகா வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் கடந்த மார்ச் 30ஆம் தேதி வெளியிட்டார். இதில் திருத்தணி தொகுதிக்கான வேட்பாளராக சத்யகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் வேட்பாளர் சத்யகுமார் மீது அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவர் தங்களை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதாகவும் மரியாதையின்றி நடந்து கொள்வதாகவும் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சத்யகுமாரை நீக்கிவிட்டு வேட்பாளராக தகுதியான வேறொருவரை அறிவிக்க வேண்டுமென தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திருத்தணி பகுதியில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த எதிர்பாராத போராட்டத்தால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலேயே அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசல் மற்றும் நிர்வாகிகளின் வெளிப்படையான போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.